Good morning, students. Today we are discuss about the continuation of fundamental rights. Previous class la வந்து fundamental rights பத்தி discuss பண்ணிருந்தோம். Fundamental rights அப்படின்றது வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து நமக்கு வந்து ஒரு 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கு. பட் 1978ல 44th அமெண்ட்மெண்ட் 44வது சட்டத்திட்டத்தின்படி அந்த 7 ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டை மட்டும் எடுத்துட்டு அது நாட் ஃபண்டமெண்டல் ரைட், அது லீகல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை அப்படின்றத வந்து ஃபண்டமெண்டல்ல இருந்தது. அதை எடுத்து கொண்டு போய் லீகல் ரைட்னு சொல்லிட்டு 300A பார்ட் 12ல 300A அப்படின்ற ஆர்டிக்கல்ல வந்து அதை பிரசன்ட் பண்ண வச்சிருக்காங்க. இப்போ வரலையும் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொத்துரிமை, சொத்துல எனக்கு பங்குன்றது அடிப்படை உரிமை கிடையாது, அது லீகல் ரைட். அது முன்னாடி இருந்துச்சு, 78 வரலையும் இருந்தது. 78ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து கொண்டு போயிட்டு லீகல் ரைட்ல பிரசன்ட் பண்ணி. Right. So the fundamental rights வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3ல ஆர்டிகல் 12 இருந்து 35 வரையிலும் டிஸ்கஸ் பண்றது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான். அதுல வந்து at presentல வந்து 6 ஃபண்டமெண்டல் ரைட் தான் இருக்கு. அதாவது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான் எடுத்துட்டாங்களே. அப்ப இந்த 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வாட் ஆர் தே அப்படின்னா ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலிஜன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வாட் ஆர் தே அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் 3 ரைட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரலையும் இருக்கிறது. ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது ஆர்டிகல் 19ல இருந்து 22 வரலையும் இருக்கிறது. அடுத்து ரைட் டு அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்றது வந்து 23 and 24 பத்தி இருக்கிறது. இப்போ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது ரிமைனிங் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் ரைட் டு ரிலிஜன். அதான் ரைட் டு ரிலிஜன் அப்படின்னா மத சம்பந்தப்பட்ட நம்மளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னு பாக்குறது. இது வந்து ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரலையும் வச்சிருக்காங்க. அதுல ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது அப்படின்னா மத சம்பந்தப்பட்டல ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் கன்சென்ஸ் பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலிஜன். ஒரு ரிலிஜனை ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அந்த மதம் சொல்வதை பற்றி படிப்பதற்கும் அந்த மதத்தை பரப்புவதற்கும் உங்களுக்கு உரிமை உண்டு. ஓகே, புரியுதா? அதான் ஃப்ரீடம் ஆஃப் கன்சென்ஸ் பிராக்டிஸ் அண்ட் ப்ராபகேஷன் ஆஃப் த ரிலிஜன் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 24. ஒரு மதம், ஒரு எந்த ஒரு மதத்தையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கிட்டு அதை சம்பந்தப்பட்டு நீங்க படிக்கலாம், அந்த மதத்தை நீங்க அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்றது ஆர்டிகல் 25ல சொல்லுது. ஆர்டிகல் 26 என்ன டிஸ்கஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டு மேனேஜ் த ரிலிஜியஸ் அஃபேர்ஸ். ஓகே, ஃப்ரீடம் டு மேனேஜ் த ரிலிஜியன் அஃபேர்ஸ். ஒரு மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு அடிப்படை உரிமை உண்டு. அதான் வந்து 26ல சொல்றாங்க. ஆர்டிகல் 27ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரீடம் டு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ். ஓகே, ஃபார் த ப்ரொமோஷன் ஆஃப் ரிலிஜியஸ். ஒரு மதத்தை பரப்புவதற்கு நீங்க எந்த ஒரு டாக்ஸ் கட்டணும்னு அவசியம் இல்லை. அதான் ஃப்ரீடம் டு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ப்ரொமோஷன், ஒரு மதத்தை இப்ப கிறிஸ்துவ, இந்து அண்ட் முஸ்லீம் மதத்தை பரப்புவதற்கு நம்ம எந்த ஒரு பணத்தையும் வந்து நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஏன்னா அது என்னுடைய அடிப்படை உரிமை அப்படின்றாங்க 27. அடுத்து வந்து 28ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா freedom to attending conference or worship in the educational institution. இந்த educational institution இருக்குல்ல, ஸ்கூல், காலேஜஸ், லைக் இந்த மாதிரி. இப்ப நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன், கிறிஸ்துவ மதத்துல சேர்ந்த ஒரு பள்ளிக்கூடத்துல நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த கிறிஸ்டியன் ஸ்கூல்ல வந்து அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க, அந்த வழிபாடுகள் நடத்துவாங்க இல்லையா. அதுல வந்து நான் ஹிந்து, நான் போய் கலந்துக்காம இருக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஃப்ரீடம் to attending the worship conference in the educational institution. அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல நடத்துற அந்த மத போதனையான நிகழ்வுகளை கலந்துக்காம இருக்கிறதுக்கு எனக்கு அடிப்படை உரிமை இருக்கு அப்படின்றதான் 28ல சொல்லியிருக்காங்க. ஓகே, புரிஞ்சுதா நான் சொன்னது? ரைட். அப்ப ரைட் டு ரிலிஜியஸ் அப்படின்றது வந்து ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரல இருக்கு. மத சம்பந்தப்பட்ட உரிமைகள் என்ன அப்படின்னா எந்த ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்ளவும் பின்பற்றவும் அந்த மதத்தை பரப்புவதற்கும் உனக்கு உரிமை உண்டு. 26 மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீ ஃபேஸ் பண்ண உனக்கு உரிமை உண்டு. 27 என்ன சொல்றாங்கன்னா நீ மதத்தை பரப்புவதற்கு எந்த பணத்தையும் நீ கட்டணும் அவசியம் இல்லை. 28 நீ படிக்கிற பள்ளிக்கூடங்கள்ல ஏதாவது மதம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் நடந்ததுன்னா அதுல கலந்துக்கிடாம இருக்கிறதுக்கு உனக்கு உரிமை உண்டு. அவ்வளவுதான். சோ இதுதான் வந்து ரைட் டு ரிலிஜியன் டாபிக்ல வருது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வருது. அடுத்த ஃபண்டமெண்டல் ரைட் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். சோ அப்ப 25ல இருந்து 28 முடிஞ்சிச்சு. இப்ப 29 and 30 ரெண்டு ஆர்டிகல் தான் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் பத்தி பேசுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 29 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 29 discuss about the protection of language,
ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் கல்ச்சரல் ஆஃப் மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸோடைய கல்ச்சுரலை ஸ்கிரிப்ட்ஸை லாங்குவேஜை பாதுகாக்கிறதுக்கு அடிப்படை உரிமை உண்டு. ஹூ ஆர் த மைனாரிட்டிஸ்? யாரெல்லாம் மைனாரிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து மக்கள் தொகை இந்து மக்கள் தான் அதிகம், ஹிந்து ரிலீஜியஸை சேர்ந்தவங்க தான் அதிகம். அப்ப அவங்க தான் மெஜாரிட்டி. அப்ப ஹிந்துவை தவிர மீதியா இருக்கிறவங்க எல்லாமே கிறிஸ்டியன், முஸ்லிம், சிக்கிசம், புத்திசம் இவங்க எல்லாமே வந்து மைனாரிட்டி பீப்புள்ஸ். ஓகேவா? சோ அப்ப இந்த மைனாரிட்டியா கிறிஸ்டியன், முஸ்லிம்ஸ் லைக் இவங்கெல்லாம் இவங்களுடைய லாங்குவேஜ், இவங்களுடைய ஸ்கிரிப்ட, இவங்களுடைய அந்த கல்ச்சரலை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத டிஸ்கஸ் பண்றதா ஆர்டிகல் 29. ஓகேவா? சோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் த மைனாரிட்டிஸ். ஓகே, 29. ஆர்டிகல் 30 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது அப்படின்னா, டு எஸ்டாப்ளிஷ் த ஃப்ரீடம் டு எஸ்டாப்ளிஷ் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸா இருக்காங்களா, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் லைக் இவங்களுக்கு டு எஸ்டாப்ளிஷ் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், அவங்க வந்து ஒரு கல்வி நிறுவனங்களை தொடங்கலாம். பள்ளிக்கூடம், அவங்க காலேஜஸ் லைக் இந்த மாதிரி என்ன பண்ணா ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை வந்து அவங்க ஓபன் பண்ணிக்கலாம், அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து நேம்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸை காட்டிலும் கிறிஸ்டியன் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் வந்து அதிகம். அவிலா கான்வென்ட், லிசியூ, கார்மல் கார்டன், அதே மாதிரி சென்ட் ஜோசப், லைக் சென்ட் மேரிஸ், இந்த மாதிரி நிறைய கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஆர்டிகல் 30 படி மைனாரிட்டிஸ்க்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இன்ஸ்டிடியூஷன், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அடுத்து இப்ப 30 வரலையும் டிஸ்கஸ் பண்ணோம். ஆர்டிகல் 31 தான் இங்க கிடையாது. இந்த ஆர்டிகல் 31 தான் ஆக்சுவலி ரைட் டு ப்ராப்பர்ட்டின்ற அந்த ஃபண்டமெண்டல் ரைட் இருந்தது. அதை தான் எடுத்து கொண்டு போய் 300A பார்ட் 12ல வந்து அதை வந்து வச்சிருக்காங்க. அது வந்து லீகல் ரைட்டா மாறிடுச்சு. ஓகேவா? ரைட் டு ப்ராப்பர்ட்டினா சொத்தில் பங்கு அப்படின்றது. ரைட். அடுத்த ரைட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. இதை வந்து டாக்டர் அம்பேத்கர் சொல்வாரு, இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் இருக்கு இல்லையா, அது ஆர்டிகல் வந்து 32. ஏன்னா 31 தான் இது. அப்ப இந்த ஆர்டிகல் 31 தான் என்னது, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. 32 வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் என்ன சொல்றாரு, இட் இஸ் a heart and soul of the Indian Constitution. இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ஹார்ட் அண்ட் சோல், இதயமும் ஆன்மாவும் இந்த 32வது ஆர்டிகல் தான் அப்படின்னு சொல்றாரு. 32வது ஆர்டிகல் பத்தி டிஸ்கஸ் பண்ணுது, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். வாட் இஸ் த கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ்? ஒண்ணுமே இல்ல, நம்மளுக்கு மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. இதுல மேல இருக்கக்கூடிய இந்த 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏதாவது உங்களுக்கு கிடைக்கலன்னா, நீங்க கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு அந்த ஃபண்டமெண்டல் உரிமைகளை, அடிப்படை உரிமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. அவ்வளவுதான் விஷயம். இதான் மிகப்பெரிய விஷயம். எனக்கு எதுவுமே கிடைக்கல, இது கிடைக்கல, இது கிடைக்கலன்னா நீ பயந்துட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. டைரக்டா நீ போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டு சீக் த ரெட்ரஸல் ஆஃப் த வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். உங்களுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது, உங்களுக்கு தரப்படாத போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து டு சீக் த ரெட்ரஸல் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம், நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்றதான். சோ அப்போ ஒரு மனிதனுடைய உரிமை மறுக்கப்படும் பொழுது அவன் வந்து திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்கல்ல. அப்ப இந்த ஆப்ஷன்ல தான், இந்த ஆர்டிகிள் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர் அப்படின்றவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இது சொல்றாரு. ஓகே, புரிஞ்சுதா இது வரலையும்? ஓகே, இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிறது ரைட் டு ரிலிஜன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இது மூணு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ரைட் டு ரிலிஜன்ஸ் வந்து மறந்துடாதீங்க, 25ல இருந்து 28 வரலையும். 25ல வந்து ஒரு மதத்தை நீங்க அக்செப்ட் பண்ண, அதை படிக்கிறதுக்கு, அதை நீங்க பரப்புறதுக்கு உரிமை இருக்கு. 25. 26ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் த ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், மத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அடுத்து 27ல நீங்க எந்த டாக்ஸஸ் கட்டணும் அவசியம் இல்லை. ஃப்ரீடம் டு ஃப்ரீடம் டு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் த ப்ரமோஷன் ஆஃப் ரிலீஜியஸ். மதத்தை பரப்புவதற்கு நீங்க டாக்ஸ் கட்டணும் அவசியம் இல்லை. 28ல என்ன சொல்றாங்கன்னா, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடக்கிற வர்ஷிப் கான்ஃபரன்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு 28 சொல்லுது. அடுத்த கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் வந்து 29, 30 டிஸ்கஸ் பண்ணுது. 29ல என்ன சொல்றாங்கன்னா, மைனாரிட்டிஸா இருக்கக்கூடிய கல்ச்சர்ஸ், அவங்களுடைய ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் பாதுகாக்கிறது, அவங்க அந்த லாங்குவேஜஸ் அவங்களே பயன்படுத்தலாம் அப்படின்றது அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 30ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃப்ரீடம் டு எஸ்டாப்ளிஷ் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் த மைனாரிட்டிஸ். மைனாரிட்டிஸா இருக்கிறவங்களுக்கு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸ்கூல், காலேஜஸ் லைக் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் அப்படின்றது
வந்து ஆர்டிகல் 32ல வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஹார்ட் அண்ட் சோல்னு சொல்றாரு. ஒரு மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க விச் ஆர்டிகல் இஸ் ரெஃபர்ட் அஸ் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஆர்டிகல் 32 ஏன் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய இந்த 5 ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் உங்களுக்கு மீறும் போது டு சீக் த ரெட்ரஸல் டு வயலேஷன் அகைன்ஸ்ட் டு வயலேஷன் ஃபார் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடைக்காத பட்சத்தில் நீங்க கோர்ட்ல அணுகி உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த விஷயம். ஓகே, புரிஞ்சுதா? ஸோ டோட்டலா நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது வந்து பார்ட் 3ல ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரலையும் வச்சிருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுல வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. மொத்தம் 6 தான் இருக்கு. அந்த 6ல வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ரிலீஜியஸ், அதே மாதிரி ரைட் டு கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், அண்ட் லாஸ்ட் ஒன் கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஓகேவா, ஸோ தீஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். மறந்துடாதீங்க, நம்மளுக்கு இப்படி இதை வந்து கண்டினியூஸா படிங்க. இந்த ஆர்டிகல் இந்த ரைட்ல இவ்வளவு ஆர்டிகல்ஸ் இருக்கு, இது 14 to 18, 19 to 22, 23, 24, அதே மாதிரி 25, 28, 29, 30, அப்புறம் 32 அந்த மாதிரி படிச்சீங்கன்னா ஈஸியா மனப்பாடம் மாதிரி. ஓகேவா, ஸோ 1 or 2 முறை இதை ப்ளே பண்ணி ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ.